பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் 2015ல முத்ரா திட்டத்தை கொண்டு வந்தார். இந்த முத்ரா திட்டத்தை எதுக்கு கொண்டு வந்தாருன்னா, நம் நாட்டுல கிட்டத்தட்ட 93.5% வேலை வாய்ப்பை உருவாக்குறதே குறு சிறு தொழில் பண்றவங்க தான். ஆனா அவங்க பாத்தீங்கன்னா பேங்க்குக்கு போய் லோன் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு லோன் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாம குறு சிறு தொழில் பண்றவங்க பேங்க்ல போயிட்டு லோன் கேட்கும் பொழுது பேங்க்ல என்ன கேட்டாங்கன்னா, நீங்க வந்து செக்யூரிட்டி கொடுங்க, கொலேட்டரல் கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு கோயம்பேட்ல கடை, காய்கறி கடை வச்சிருக்காரு, ஒரு மளிகை கடை வச்சிருக்காரு, தள்ளுவண்டி கடை வச்சிருக்காரு. அவரு போயிட்டு ஒரு பேங்க்ல வந்து லோன் கேட்கும் பொழுது செக்யூரிட்டி கொலேட்டரல் கேட்டா அவருக்கு எப்படி வந்து லோன் கொடுக்கப்படும்? லோன் கொடுக்காம இருந்துட்டு இருந்தாங்க ப்ரீவியஸ் கவர்மெண்ட். ஆனா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்குலாம் லோன் தரணும். ஏன்னா இவங்க வந்து தொழில் பண்றாங்க, ஆனா அவங்களுக்கு லோன் கிடைக்கிறது இல்ல. அவங்களுக்கு லோன் கிடைக்கணும்ன்றதுக்காக முத்ரா திட்டத்தை கொண்டு வந்து அதுல 3 ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தார். அதுல என்னென்ன கொண்டு வந்தாருன்னா, சிசு, கிஷோர், தருண். சிசுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50,000 ரூபாய் வரைக்கும் எந்த செக்யூரிட்டி இல்லாம, எந்த கொலேட்டர் இல்லாம லோன் கொடுக்கறாங்க. ரெண்டாவது கிஷோர், அதுல பாத்தீங்கன்னா 50,000ல இருந்து 5 லட்சம் வரைக்கும் எந்த செக்யூரிட்டி இல்லாம, எந்த கொலேட்டர் இல்லாம லோன் தராங்க. அதே போன்று தருண், அதுல பாத்தீங்கன்னா 5 லட்சத்துல இருந்து 10 லட்சம் வரைக்கும் முத்ரா திட்டத்துக்கு கீழே லோன் கொடுக்கறாங்க. எதுக்குமே செக்யூரிட்டி கிடையாது, எதுக்குமே கொலேட்டர் கிடையாது. அப்படின்ற பட்சத்துல நிறைய மக்கள் இதுல பயன்பட்டு இருக்காங்க. நீங்க கேட்கலாம், எவ்வளவு பேர் வந்து இதுல பயன்பட்டு இருக்காங்கன்ட்டு. கிட்டத்தட்ட 15 கோடி பேர் முத்ரா திட்டத்தை வாங்கியிருக்காங்க நம்ம நாட்டுல. 24 லட்சம் குடும்பங்கள் மொத்தமா நம்ம நாட்டுல இருக்கு. அப்ப 15 கோடி பேர் இதுல வந்து முத்ரா திட்டத்துல லோன் வாங்கியிருக்காங்கன்னா, அப்ப 15 கோடி குடும்பங்கள் வந்து பயனடைஞ்சிருக்காங்க 24 லட்சம் குடும்பங்கள்ல. அப்போ இது பெரிய திட்டம், எல்லாரும் பயனடைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம லோன் எவ்வளவு கொடுத்திருக்காங்க நீங்க கேட்டீங்கன்னா, 7,50,000 கோடிகள் இது வழியா லோன் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த லோன்ல பாத்தீங்கன்னா 76% மேற்பட்டவங்க யார் வாங்கியிருக்காங்க லோன், 76% மேல இருக்கவங்க பாத்தீங்கன்னா யார் லோன் வாங்கியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பெண்கள் வாங்கியிருக்காங்க. அதாவது குறு சிறு தொழில் பண்ணக்கூடிய பெண்கள் வந்து 76% மேற்பட்டவங்க லோன் வாங்கியிருக்காங்க. அதை தவிர 50% மேற்பட்டவங்க வந்து பட்டியல் பிரிவினர் இருக்கவங்க வாங்கியிருக்காங்க, SC ST கேட்டகரி வாங்கியிருக்காங்க. அதனால இந்த திட்டமாகப்பட்டது எல்லா தட்டு மக்களுக்கும் பயன்படுற வகையில ஒரு கடைசி நபரு கூட இது போய் சேரணும்ன்ற எண்ணத்தோட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்தார். நிறைய பேர் பொருளாதாரம் பேசுறவங்க என்ன கேட்பாங்கன்னா, இந்த லோன் கொடுத்திருக்கீங்களே திருப்பி கட்டிடுவாங்களா மக்கள் அப்படின்ட்டு. ஒரு சாமானிய மனிதர் ரொம்ப உண்மையாக லோன் பே பண்ணக்கூடியவங்க, அவங்களுக்கு லோன் கொடுத்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா முத்ரா திட்டத்துல 1% கீழ்பட்ட மக்கள் வந்து பே பண்ணாம இருக்காங்க. அப்படின்னும் போது 99% மக்கள் வந்து யாரெல்லாம் முத்ரா திட்டத்தை வாங்கினாங்களோ கரெக்டா பே பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ஆனஸ்டா இருக்கவங்க இந்த முத்ரா திட்டம் வாங்கினவங்க கூட. ரெண்டாவது, இது எல்லா தட்டு தொழில்களும் பண்றவங்க வாங்கியிருக்காங்க. ஒரு செருப்பு தைப்பவர்கள் வாங்கியிருக்காங்க, அப்புறம் வந்து காய்கறி விற்கிறவங்க வாங்கியிருக்காங்க, மளிகை கடை வச்சிருக்கவங்க வாங்கியிருக்காங்க, தள்ளுவண்டியில வந்து டிஃபன் வியாபாரம் பண்றவங்க வாங்கியிருக்காங்க, ஆட்டோ வாங்கியிருக்காங்க நிறைய பேரு. அது மாதிரி எல்லா தொழில்களையும் கவர் பண்ணி முத்ரா திட்டத்துல லோன் கொடுத்துட்டு இருக்காங்க. இது ஒரு பெரிய மாற்றத்தை நம் நாட்டுல உருவாக்கிட்டு இருக்கு. காரணம் என்னன்னா, வேலை தேடுபவர்களை விட வேலை கொடுப்பவர்களாக எல்லாம் மாறிக்கிட்டு இருக்காங்க முத்ரா திட்டத்து கீழே. அதனால யாரெல்லாம் தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த முத்ரா திட்டம் வழியா நீங்க வந்து தொழில் ஆரம்பிக்கலாம். எந்த செக்யூரிட்டி கொடுக்க வேணாம், எந்த கொலேட்டரல் கொடுக்க வேணாம். பேங்க்குக்கு போங்க, பிரதம மந்திரி முத்ரா திட்டம் வழியா லோன் கேளுங்க, ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க, ஃபில் பண்ணுங்க, கொடுங்க, உங்களுக்கு லோன் கொடுப்பாங்க. அந்த லோன் வச்சு தொழில் தொடங்குங்க. நாளைக்கு நீங்க பெரிய தொழிலதிபர் ஆவறதுக்கு இந்த முத்ரா திட்டம் மிக அருமையாக பயன்படும்ங்கிறத சொல்ல விரும்புறேன். என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? அத்தனை கட்சி கூவி கூவி அழைச்சு இன்னைக்கு கூட்டணி சேர்த்திட்டு இருக்காங்க. युद्ध செய்ய மாட்டேன்னு போயிட்டேன்னு சொன்ன உடனே கோவலைன்னு சொல்லுவாங்க. आप में से किसी ने कहा था कि राफेल सीओ has said people of Tamil Nadu are remarkable. தேர்தல் திருவிழா 2019 6 பக்க எக்ஸ்க்ளூசிவ் தேர்தல் செய்திகள் தினமலர் நாளிதழில் தினமும் சில செய்திகள், சில படங்கள், சில தகவல்கள் தினமலர் நாளிதழில் மட்டுமே. தினமலர், உண்மையின் உரைக்கல்.